சிதம்பரம் நடராஜர் நடனக்கலையோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமானோட சிதம்பரம் நடராஜர் கோயிலை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோயிலை பத்தியான சுவாரஸ்யமான 8 உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வைணவத்தின் கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை குறிக்கிற மாதிரி, சைவத்துல கோயில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜரே குறிக்கும். பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமா சிதம்பரமே விளங்குது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 பெருமைகளையும் சிதம்பரம் கொண்டிருக்கு. சிதம்பரம் தலத்தை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 பேருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதனால இவங்களோட குரு பூஜை பெரிய திருவிழா போல இந்த தலத்துல கொண்டாடப்படுது. சிதம்பரத்தில் நடக்கிற திருவிழாக்கள்ல திருவாதிரை திருவிழா ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு ஒரு வாயாவது திருவாதிரை களியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில வில்வதளம் தொங்கும் காட்சியை பார்த்தா முக்தி கிடைக்கும். இதனாலதான் பார்க்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு அழைக்கிறாங்க. சிதம்பரத்துல நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்த சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சிற்சபை, திருச்சபை அப்படின்னு அழைக்கிறது உண்டு. நடராஜரை பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் அம்பலம் அப்படின்னா அம்பலம் அப்படிங்கிறது சபை. பொன்னலாகிய சபையில நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடினதுனால அவருக்கு பொன்னம்பலம் அப்படின்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. தில்லைவனம், பூலோக கைலாசம், குண்டேரிகபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க.